பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஸ்மூத்தி அப்படின்னாக்க இப்போ ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்மூத்தி குடிச்சிட்டு வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இது வெளிநாட்டுல இருந்து நமக்கு நாட்டுக்கு வந்த ஒரு பழக்கம்னு சொல்லலாம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதப்போ அவங்க எதாவது ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி இல்லை பிளெண்டரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு கப்பில் ஊற்றிட்டு நல்லா மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதோட கிளம்பி போயிடுவாங்க. அது என்ன ஆகுனாக்க த்ரூ அவுட் டே சுறுசுறுப்பாக இருப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சுகர் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. நான் இன்றைக்கி மாம்பழ ஸ்மூத்தி செஞ்சு காமிக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். இதையே நான் திணை சேர்க்க போகிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப எல்டர்லி பீப்புளுக்கும் மில்லட்டை இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது மாம்பழ திணை ஸ்மூத்தி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மாம்பழ திணை ஸ்மூத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கிற கூழ், ஒரு மாம்பழத்தினுடைய கூழ், திணை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச திணை, இதோட இது பாதாம் பொடி, இது தேங்காய் பால், இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக கொடுக்கும். இதுலேயும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது ஆப்ஷனலுங்க. வெள்ளை சக்கரை வச்சுருக்கேன், வேணும்னா சேர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது தேன், கொஞ்சமாக தேன் சேர்த்தாக்க ஒரு இனிப்பு சுவை மட்டும் இல்லை, இந்த மாம்பழத்துக்கும் தேனுக்கும் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இது திணையை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு துணி மேலே பரப்பிட்டு அதில் மண் எதுவும் இல்லாமல். அதுக்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் கழுவி உலர்த்திட்டு வறுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேசாக அப்படியே வறுத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல மனம் வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வைக்கணும். எந்த அளவுக்கு திணை எடுக்கிறீங்களோ அதுக்கு 4.5 இல்லைன்னா 5 பங்கு தண்ணி தேவைப்படும். தண்ணியை ஒரு பாத்திரத்தை ஊற்றிட்டு அது கொதி வரப்போ இந்த திணையை சேர்த்துக்கோங்க. நல்லா வேகிற வரைக்கும் குறைச்சி தண்ணியில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 7 மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா வெந்துடும். அது மாதிரி வேக வச்சது. ஒருவேளை மாய்ஸ்சர் இன்னும் எவாப்ரேட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாக்கா எவாப்ரேட் ஆகிடும். இந்த வேக வச்ச தெனை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதோட நான் சேர்க்க போகிறது தேங்காய் பால். தேங்காய் இப்போல்லாம் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தேங்காய் பால், இது தேன். இந்த தேனுடைய சுவையே போகிறோம்னாக்கா நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக நான் ஜாகரி பவுடர்னு சொல்லுவோம், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து நான் சேர்க்கறது இது பாதாம். இந்த பொடியாக கிடைக்கிது பாதாம் ஃப்ளார்னு, அதனாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நம்ம பாதாமை லேசாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட இந்த மாம்பழக்கூழ் இதையும் சேர்த்தலாம். இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விதவிதமான ஸ்மூத்தி பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மில்லட்டை மாற்றி பண்ணலாம். அந்த மில்லட்டுக்கு வேக வைக்கிற அந்த டைம் ஒன்று தான், ஆனால் தண்ணீர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாமைனா 3.5 கப்பு, வரகுன்னா 3 கப்பு, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இதுக்கு கம்பு கேழ்வரகு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. மற்றபடி திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். இது ஃப்ரூட் கிடைக்கிறப்ப அந்தந்த சீசனில் இருக்கிற ஃப்ரூட், எந்த ஃப்ரூட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பனானா யூஸ் பண்ணலாம், இப்போ மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லேசான புளிப்பு சுவை இருக்குது, நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வேக வச்சுருத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும், நல்ல கலர் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பண்ணிங்கனாக்கா நல்ல கலர் கிடைக்கும், அதனுடைய புளிப்பு தெரியாது. பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா பிளாக் கிரேப்ஸுக்கு அப்படியே அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறம் ஒரு மாதிரி லைட் வைலட் தான் வருங்க. அதையே லேசாக மேஷ் பண்ணிட்டு அதனுடைய ஓன் வாட்டர் ஜூஸ்லேயே கொஞ்சம் குக் பண்ணோன்னாக்கா அது நல்ல ஒரு டார்க் கலர் வந்துடும். விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்கலாம் அந்த நிறம் வரத்துக்கு. அதுக்கப்புறம் அது நல்ல மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த பிளாக்
கிரேப்ஸு வந்து ஜூஸு சேர்க்கலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு வேளை தேங்காய் பால் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலர் பால் போடலாம். நம்ம ஈவன் தயிர் சீஸு, தயிரை வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த மேலே நிற்கிது இல்லைங்களா, அதுக்கு தயிர் சீஸ்ன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணிட்டு கூட நிறைய பேர் வந்து ஸ்மூத்தியை பண்ணுறது பழக்கம் இருக்குங்க. பொதுவாக இதுக்கு வந்து ஸ்வீட்னஸே சேர்க்க மாட்டாங்க. அதனுடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸோட சாப்பிட்றது தான் பழக்கம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மட்டும் வேணால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் போட்டு கொடுங்க. மற்றபடி வந்து எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அந்த சர்க்கரை கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் இருக்கிற நேச்சுரல் சுகர்ஸே நம்மளுக்கு போதுமானது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.